டார்டாரிக் அமிலம் இருக்கு. இதுல இருக்கிற அமிலத்துக்கு பேர் என்ன பேரு? டார்டாரிக் அமிலத்தோட pH மதிப்பு என்னவா இருக்கும்னு சொன்னோம் நம்ம 7க்கு குறைவா இருக்கும். இப்போ இந்த திராட்சையோட pH மதிப்பு நமக்கு 5ல இருந்து 5.3 வரைக்கும் இருக்கலாம். அப்ப இது ஒரு திராட்சை முடிஞ்சிச்சு. இது பச்சை கலர்ல இது. சரி, இதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த கருப்பு கலர்ல உள்ளது. இப்ப இதை பார்ப்போம். கருப்பு கலர் திராட்சைக்கு என்ன கலர் வருது? இதுவும் என்ன கலர் தான் வருது? அது கிட்டத்தட்ட ஒரே போலதான் வருது. அப்படிதானா? அப்ப திராட்சைக்கு நம்ம தான் கலர் அதுல இருக்கிறோம். ஆனா அதனுடைய pH மதிப்பு ரெண்டுக்கும் ஒன்று போல தான் இருக்குது. ரைட்டா? சரி, இப்ப தக்காளி. தக்காளியில் என்ன அமிலம் இருக்கு? ஆக்சாலிக் அமிலம். இந்த அமிலம் என்ன? இதுல என்ன அமிலம் இருக்கு? ஆக்சாலிக் அமிலம். தக்காளி புளிக்குமா இனிக்குமா? புளிக்கும். ஆக்சாலிக் அமிலம் இருக்கிற தக்காளியில என்ன இதுல pH மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன எவ்வளவு இருக்குது இதுல? அதே 5. சரியா? அதே 5 தான். அதே இருக்கா? இப்ப இதுல ஒரு அமிலம் இருந்தா ஆப்பிளுக்கு அமிலம் எடுத்துட்டோம். ஆப்பிள்ல என்ன அமிலம் இருக்கு? மலிக் அமிலம் இருக்கு. ஆப்பிள்ல என்ன அமிலம் இருக்கு? மலிக் அமிலம். இதனுடைய pH மதிப்பு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவுதான் இருக்குது? அதே 5க்கு மேலதான் இருக்கு. இது நம்ம வந்து தோராயமா இதில் போடுறோம். கரெக்டா நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது. இதில் என்ன செய்யலாம்? தோராயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரை பார்த்து போடுறோம். கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே இதுதான், இதே கலரில் தான் இருக்குது. ஆப்பிள் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இது வத்தல் பொடியை நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலு. இது என்னதுன்னா மிளகு பொடியை. இது வந்து தேயிலை. இது வந்து என்னதுன்னா பட்டாணி. இப்போ சில பட்டாணியை பார்த்தீங்கன்னா சில இது பட்டாணி மிதக்கும். அதனால அதில் கலப்படம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து என்னன்னா இந்த பொடி மிதக்கும். அதில் கேசரி போடுறது இதில் கலப்படம் பண்ணுவாங்க. இதில் மிளகு, இது தூள் இல்லை, மிளகு போட்டோன்னா, முழு மிளகு போட்டோன்னா மேலே பப்பாளி விதையை போட்டிருந்தா பப்பாளி விதை மிதக்கும், மிளகு வந்து மூழ்கும். இது வந்து ஒரிஜினல் தேயிலை அப்படின்னா சாதாரணமாக தண்ணி ஊற்றும் போது கலர் வராது. வெந்நி ஊற்றுனா தான் என்ன செய்யணும்னா கலர் வரும். இப்போ நமக்கு கலர் வந்திருக்கா? லைட்டாக என்ன செஞ்சுருக்குது? இப்போ இது கொஞ்சம் கலரிங் இது சேர்த்துருக்காங்க. இதுதான் நாம் பொருட்களில் கலப்படம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது பார்க்குறது. சரியா? சரி, இது நம்ம இப்போ அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்களில் இன்னொன்று இந்த சோப்பு பார்த்துருவோம். இது வந்து சோப்பில் என்ன கலர் வருதுன்னு நம்ம பார்ப்போம். அது வந்து பாக்ஸ் அதெல்லாம் ஒரே ஒன்று எடுத்துக்குள்ள நாம் தயார் பண்ண சோப்பு தான். சரி, இப்போ சோப்பை கலக்கிட்டோம். இதில் பார்ப்போம் என்ன கலரில் வருது. என்ன கலர் வருது? நம்பரை தாண்டி
9 பக்கத்தில் போகுது பாரு. இந்த 9ஆம் நம்பர் கலரில் இருக்கும் பாரு. என்ன கலரில் இருக்குது? இப்போ 9 7க்கு மேலே போனால் என்னன்னு சொன்னோம் நம்ம? காரம். அப்போ சோப்பில் என்ன கருக்கு போட்டுருக்குது? காரம் போட்டுருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் போட்டிருக்கோம். துணி துவைக்க சோப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். குளிக்கிற சோப்பில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களில் இருக்கக்கூடிய அமிலங்களும் அதனுடைய pH மதிப்பு.